பிக் பாஸ் காமன் மேன். ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு எபிசோடில் தான் நான் 90 அக்காவுடைய உள்ள வந்து ஒரு திருவிளையாடல் அப்படின்னு சொல்லலாம். சும்மா பத்திரகாளி மாதிரி ஆடிடுச்சு அப்படிங்கிறது தான். எவனாக இருந்தால் என்னடா நான் தட்டி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்களும் காமன் மேன். நான் வந்து செலக்ட் பண்ணி நான் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பேசும்போதே தெரியலையா பொம்பளே அப்படின்ற அந்த ஒரு வாடகை வந்து அடிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறவங்களும் தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமாச்சு. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் லெஸ்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ப்ளஸ் உள்ள கான்டாக்ட்ஸ் இருந்தது, டச் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது அவைலபிளா ஓகேவா அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ உள்ளே வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சில பேர் அந்த பாஷை பேசுகிறாங்கல்ல, ஒரு மாதிரி கோயம்புத்தூர் குசும்பு, அந்த மாதிரி மதுரைக்கார வம்பு, இந்த மாதிரிலாம் கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் காமனில் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக, அதாவது ஒரு 10 பேர் மேக்ஸிமம் எடுத்துட்டு போனால் காமன் மேன். அதுவும் வந்து இவங்க எல்லா வீடியோலாம் பார்க்கல, சும்மா ரேண்டமாக பார்க்குறப்ப ஒரு 10 பேர் வந்து பிறக்கி போட்டு ஒரு லக்கில் உள்ளே வந்தாங்கன்னா இந்த ரஞ்சித் குமாராக இருக்கட்டும், நேற்று கோயம்புத்தூர் பாஷை பேசினவர், இன்றைக்கி பேபின்னு ஒரு கண்டஸ்டன்ட் பேசினாங்க. ஸோ அவங்க ரொம்ப அற்புதம் பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க காமன் வந்து முனியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பட் பிரியவர்ஷினி அப்படின்றவங்க வந்து ஏற்கனவே இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறவங்க, ப்ளஸ் அவங்களுக்கு இந்த கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதனால் உள்ளே வந்துட்டு அவனுங்களே தான் நைட்டி போட்டு வர சொல்கிறானுங்க, இவங்களுக்கும் அது தெரியும் நம்மளை வச்சு கண்டென்ட் எடுக்கிறானுங்கன்ட்டு. இவங்க உள்ளே போயிட்டு கண்டென்ட்டை கொடுத்துட்டு விஜய் டிவிக்கு வந்து கொடுத்துட்டு கடைசி வெளியே வந்து நீ திட்டிக்கோ விஜய் டிவியை. ஏன்னா அப்போ தான் கான்ட்ரவர்சி இந்த ஷோ வந்து பார்ப்பாங்க, நிறைய பேர் ஒன்றையும் கழுவி ஊற்றுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டிஆர்பி ஆயிரும், எங்களுக்கும் ஜாலி உனக்கும் ஜாலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து பேசியிருப்பாங்க போல தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி நடந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க என்னமோ நாங்களாம் அப்படி கிடையாது, ஸ்கிரிப்டுக்கு பண்ணல, நாங்கள் அப்படியே வந்தது கேஷுவலாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி விஜய் டிவியும் நம்ம நம்ப முடியல, பிரியவர்ஷினியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப முடியல. நான் வந்து இப்படி சொல்லிட்டேன், பட் இவங்க வந்து இப்படி என்ன கண்டென்ட் பண்ணுறாங்க. ஏமா கண்டென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாதா? பிக் பாஸோடைய பேசிக் ரூலே என்ன? உள்ளே உட்காந்து கண்டென்ட் பண்ணுறது தான். எவனையும் பார்க்குறது கிடையாது. எவனை வச்சு உரியலாம், இவனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணுவாங்க. பட் இந்த முனியம்மா மாதிரி கேஸாக இருக்கட்டும், இப்போ பேபின்றது ஒரு கண்டஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களாம் வந்து இந்த பிக் பாஸோடைய பல்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவன் இந்த இடத்துல என்ன பண்ணுவான், நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான், நம்ம உட்காந்து அழுதுருவோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டியலிட்டு பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க சக்ஸஸும் வந்து அடையிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இன்னைக்கு ஷோக்குள்ளே யார் யார் வந்தால் அவங்கள பற்றி சிம்பிளாக நம்ம பேசிட்டு போயிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ளே வராங்க. ஸோ பேபின்னு கூப்பிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு சின்ன வயசில். ஆனால் இப்போ நான் ஆன்டி ஆகிட்டேன், என்ன பேபின்னு இப்போ கூப்பிட்றது ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க பேசுகிற அந்த கோயம்புத்தூர் லொல்லு தமிழாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டித்தனமாக இருக்கட்டும், யாரையும் வந்து மதித்து பேசாமல், அதாவது அசிங்கப்படுத்தியும் பேசாமல், ஷட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவையும் வந்து அவங்க எதுக்கு உள்ளே போகணும், என் புருஷனை நான் வந்து ஹாப்பி பண்ணணும், ஏன்னா அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாப்புல, வேணாம்னு சொல்லிட்டு இருந்தார் என்ன. ஆனால் நான் பிக் பாஸ் போகணுன்னு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணது அவர் தான். அவருக்காக நான் உள்ளே போகணும். ப்ளஸ் எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே வந்து இந்த மாதிரி சினிமாக்கெலாம் வந்தது கிடையாது, டிவிக்கு வந்தது கிடையாது, எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து வேலிடாக இருந்தது. அவங்களுடைய தமிழும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க செலெக்ஷனுக்கு நம்மளும் வந்து உடன்படுறோம், சூப்பர் அப்படிங்கிறது தான். அடுத்து கமலி பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேட்டகரியில் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என்ன நான் பார்த்துக்கிறேன், எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு யாருமே கிடையாது, அப்புறம் என்ன இதுக்கு வந்து அப்படின்னு கேட்டால் ஆரி கரெக்டாக கேட்டார். 100 நாள் என்னம்மா நீ இவ்வளோ நாள்லேயே நீ ஃப்ரெண்டு பிடிக்கல, 100 நாள் என்ன இடத்த கிளிக்க போகிற அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து கேட்டு விட்டார். அந்த போர்ஷன் நல்லா இருந்தது. கமலி பெரிய பர்ஃபார்மன்ஸாக வந்து எனக்கும் பெருசாக தெரில, ஆர்கியூ பண்ண சொன்னாலும் அப்படியே அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் அப்படியே ஒரு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக வந்தாங்க பிரியவர்ஷினி அப்படின்ற மாதிரி. இந்த அம்மா வந்து உள்ளே வரும்பொழுதே கான்ட்ரவர்சி பண்ணணுன்னு தான் தெளிவாக வந்திருக்கு. ஓகே, அவங்க கேட்குறாங்க நைட்டியை மாற்றிடுவான்ட்டு. இது என்ன சொல்லிச்சு ஞாபகம் இருக்கா? இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்து பாருங்களேன். நான் நைட்டி ஓடுக்கிறேன், பட் நீங்கள் உங்களுக்கு வேணான்னா நான் மாற்றிக்கிறேன் அப்படி தான் முதல் சொன்னாங்க. இப்போ வேணான்னு சொல்கிறாங்க ஜட்ஜஸ். ஆனால் அவங்க அதுக்கு மேலே பேசுகிறாங்க. அதாவது ப்ரா போட்டு வருவாங்க இந்த ஷோக்கு, அது வந்து அலௌடு. பட் நைட்டி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா அது அரோரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து உள்ளே வந்துக்கிட்டு
அப்படியே பிக் பாஸ் கூட அப்படியே காட்டிகிட்டே சுற்றிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவளை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சூப்பர், ரொம்ப அற்புதமாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துன்னே இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி யாராவது வந்து அமுக்கி நல்லா கவர் பண்ணிட்டு வந்தோம்னா இதுதான் என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதில் இந்த ஓவியா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் அவங்களுக்கு தெரியுங்களா, ஜட்டி போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க உள்ளுண்டு போட்டு பிக் பாஸ் அப்போ. அது ஒரு ஷோ பண்ணாங்க அவங்க. அதெல்லாம் வந்து ப்ரா போட்டு தான் வந்தாங்க. அதெல்லாம் பெருசாக வந்து எடுத்துக்கல. அதெல்லாம் இந்த ஷோவோடைய டிக்னிட்டி பார்த்து தான் வந்தீங்க, டெக்கோரம் பார்த்து தான் வந்தீங்களா? நைட்டி போட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கூடயா இவங்களுக்கு என்னன்னா இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்களே, பிக் பாஸ் இப்படிலாம் வந்துட்டாங்கன்னா எல்லாம் ஒழுங்காயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க போல தெரியுது. அதனாலே வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திக்கிட்டு எதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு. ஆரிலாம் வந்து நீ காலேஜ் இப்படி போயிடுறீங்களா அப்படி போயிடுறீங்க. யோ ஆரி, உங்களாம் நல்லவன் நினச்சியா, நேர்மை எருமை நினச்சிட்டு இருக்கீங்க, கருமை எருமைன்ட்டு நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? சும்மா அதெல்லாம் வெறும் வேஷம் தானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது எல்லாருமே காசுக்காக என்ன வேணாலும் திம்போம், நாங்கள் பிஏ கூட எடுத்து திம்போம் அப்படின்ற மாதிரி திங்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நல்ல வேலை காமன் மேன் உள்ள வந்து செலக்ட் ஆகி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு நம்ம வந்து போகாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். இவங்க எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். இதில் உள்ளே போய் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து நான் மன்னிப்பு கேட்ட தான் போவோம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க பேசுறது கொஞ்சம் ஓவர் தான். ஓவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா இப்படி பண்ணிட்டு பேசுறது, ஆயா ஏற்கனவே ஆட்டிடியூட் தான் காட்டுவாங்க, ரைட் ஓகே. பட் ஓவியா எனக்கு எதிர்பார்க்கல சார் சத்தியமாக. ஸோ அவங்க எடுத்து இந்த காடை காட்டினதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பித்தலாட்டமாக இருக்குது. இவங்களும் வந்து சும்மா இருக்காமல் என் அம்மா வந்து எரிச்சிட்டு இருந்தாங்க அப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ ஒன்று ஒரு பர்சனலாக எடுத்துகிட்டு வந்துட்டு பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு வாய்ப்பு வேணும், நான் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் வாய்ப்பு, நான் வந்து செத்து போயிடும் பிக் பாஸ் இல்லைனா அப்படின்ற மாதிரிலாம் உருட்டக்கூடாது. இது ஒரு நார்மலான ஒரு ஷோ. இது கிடைக்கலன்னா ஒன்றும் கிடையாது. இது கிடைச்சவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அறுத்து கிழிக்கல. நல்லது தான், கிடைச்சா ஒரு ஃபேம் கிடைக்கும், ஒரு லைட் கிடைக்கும், அவ்வளோதானே தவிர நீங்கள் அதை வச்சு நான் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் இப்போ க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. பிரியவர்ஷினியும் அங்கே ஸ்கிரிப்டடு தான், உள்ளே இவங்க பண்ணதும் ஸ்கிரிப்டடு தான். இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நைட்டி போட்டு நான் மாற்றிட்டு வந்தாங்க, மாற்றிட்டு வரேன்னு சொல்லிச்சு. அப்போ மாற்றிட்டு வர வேண்டியதானே, அப்போ கண்டென்ட் வராது இல்லை. ஆனால் இந்த ஓவியா பேசுனது, ஆரி பேசுனதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுதான், இதை எப்படி நீங்கள் போட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்டார் ஆரி. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஆரியோடைய முகத்திரை கிழிஞ்சிருக்கும். ஆரி வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆளா, இப்படிப்பட்டவனா ஆரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யோ நீ எல்லாம் என்னையா நேர்மை கருமை எருமைன்னு இருந்த, ஒரு வெங்காயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கடைசி கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த காமன் மேனில் யாரெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவியம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, ஆரி எக்ஸ்போஸ் ஆகும், ராஜு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, மாயா ஏற்கனவே தெரியும் விஷப்பாட்டில்ன்ட்டு. அதனால் அதை ஒன்றும் நமக்கு பெருசாக தெரியல. பட் இவங்கெல்லாம் பார்க்கும்போது டேய் இப்படிப்பட்டவங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து பிரியா வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. நல்ல விஷயம்தான். ஏன்னா இதெல்லாம் உள்ளே வந்தால் கண்டென்ட் தீப்பத்திக்கும் பைத்தியம் பிடிச்சதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை பிக் பாஸ் அது உண்டாச்சு நல்லா இது பண்ணாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து ரஞ்சித் குமார் ஒருத்தர் வராப்புல, ரொம்ப நியாயமாக இருக்காப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆரியோடைய வின்னிங் மூமெண்ட்டை பாலா கூட சண்டை ஆடினோடனே அவர் விட்டு கொடுத்துட்டு போனார். அப்போ நீங்கள் அதை விட்டு கொடுத்துட்டு போங்கன்னு கிளம்பிட்டேன். மதுரைக்காரங்கடி நாக்கு எதுவும் சுத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சல்யூட்ரா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இறங்கி வந்து திருப்பியும் வந்து அவங்களே கூப்பிட்டு அவங்களே வந்து கார்டை கொடுத்துட்டாங்க. அங்கே நின்னாண்டா மதுரைக்காரன் பொய்யால மதுரைக்காரங்கிட்ட இருந்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வேற லெவல் பண்ணிட்டா ரஞ்சித் குமார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து ஆயிஷா மாறன், நிவ்யா மாறன், இந்த கில்லி படத்தை நடித்தவர், அதை சொல்லியே இந்த அம்மா வந்து பிச்சை கேட்டது இருக்குது. எதுக்கு இது? ஆரி கரெக்டாக சொன்னாப்புல, ஏமா இப்போ ராஜு சொன்னாப்புல, உன் திறமையாச்சும் வந்திருக்கு, உங்கள் அப்பா இது பண்ணார் அது எதுக்கு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னோடனே, எதுக்கு எங்கள் அப்பாவை எடுக்கக்கூடாதுன்றீங்க, வாட் ராங் அப்படின்னுமா, எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதை வச்சு பிச்சை கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சரியா, உனக்கு உடனே எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா நான்லாம் கிட்டத்தட்ட பிக் பாஸ்காரங்களே அவங்க மூஞ்சிலே காரி துப்பிக்கணும். ஏன்னா ரிவ்யூவர்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவன் பண்ணிகிட்டு இருக்கோம். தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துலலாம் வந்து வேல்யூ பண்ணி ரிவ்யூவர் உண்மையான ரிவ்யூவரை பார்த்து அவங்க கூப்பிட்டாங்க பிக் பாஸ்க்கு. பட் இந்த மூதேவிங்க 8 சீசனாக பண்ணுறோம். இது வரைக்கும் இவங்க சீசனில் நம்ம எவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருக்கோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரிவ்யூவர் நம்ம போய் உள்ளே போய் நின்னோம்னா எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருந்த வரைய இன்னும் ஒரு வட்டம் கூட கூப்பிட்டு என்னப்பா வரீங்களாப்பா அட்லீஸ்ட் இதையாச்சும் வாங்கப்பான்னு சொல்லி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எடுத்து மக்களுக்கு கொண்டு வராங்களாம். இதுலேயே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டுங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இது மூலம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான். சரி, இதில் யாரை செலக்ட் பண்ணாங்க? ஆயிஷான்னு ஒரு பொண்ணு வந்துச்சு, அது பேசவே தெரியல, மினிமின்னு போயிடுச்சு. நிவ்யா மாறன் அதுவும் வேஸ்ட்டு. ஸோ 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது. அப்புறம் லெஸ்லி ஆஷா வந்து நான் குண்டா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பிராண்ட் பண்ணி குண்டா இருக்கவன் ஜெயிக்கக்கூடாதா, அப்போ அப்பா காட்டி ஜெயிக்கக்கூடாதான்னு சொல்கிறவனும் குண்டா இருக்கவன் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்னடா தப்பு உனக்கு? இது 2 கான்ட்ராடிக்ட் பண்ணுறாங்க. கேட்டால் இவங்க அவங்களுடைய குண்டா இருக்கிறவங்களுக்கு எதுக்குள்ள வந்து என்ன மைத்த போடணும், அதே தான் நானும் கேட்பேன். ஸோ ஆஷாலாம் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை, அவங்களே எடுத்துட்டாங்க.
குவாலிஃபைடு. எனக்கு என்னமோ பெருசா தோணல. லெஸ்லி அவருக்கு தமிழே பேச முடியல. ஆக்சுவலா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சு நான் பண்ண போறேன் அப்படின்னு பேசிட்டு, "யோவ் போயா அப்படி" அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதனால அதுவும் பிளேயர் ஸ்டஃப் வந்து இல்ல அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் பேசுறது அப்படிதான் இருக்கும். தமிழ் சரியா தெரியாதனால இந்த ஷோக்கு வந்து ஒண்ணும் அவரும் கிழிக்க போறதில்ல அப்படிங்கிறது. அப்புறம் ரெட்ட பசங்கன்னு சொல்லிட்டு வந்தாய்ங்க. அவனுங்க சரியாகாத பைத்தியம் ஒண்ணு, இன்னொன்னு தெளிஞ்ச பயங்கரமான பைத்தியம் ஒண்ணு வந்துச்சு. அவைங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஹோல்ட்ல போட்டாய்ங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் ஷோ. இன்னைக்கு மத்தபடி வேற எதுவும் சுவாரஸ்யம் நடக்கல. ஸோ உங்களுடைய டிஆர்பி நான் தான் பலிகடாத மாரி, பிரியவர்ஷினி இவ்வளோ பண்ணிட்டு, நீ கன்டென்ட் குடுக்குறது இவ்வளோ பண்ணுவ. முனியம்மா கன்டென்ட் குடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதனால முனியம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க லேட்டஸ்ட்டா. அதெல்லாம் கவலை கிடையாது. நான் இப்படி வந்திருக்கேன், இப்படி இருக்கேன். ஜாலியா இருக்கேன். எனக்கு எல்லாம் இருக்காங்க. குடுத்துட்டு இருக்காங்க. நான் பாசிட்டிவா இருக்கேன். அதுதாங்க கெத்து. அதுதான் உங்கள செலக்ட் பண்ணணும். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். குட் பை.